ராசாத்தி உன்னை அடிக்க வந்ததெல்லாம் தப்பு ஸ்வேதா. இங்க பாரு, ராசாத்தி இனிமே உன்கிட்ட பேச வந்தா அவகிட்ட எல்லாம் நீ பேசாத. அவ இப்படி பேசி பேசிதான் மரகதம் பாட்டி அவ சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த பூமிகா வரத்துக்கு முன்னாடி மரகதம் பாட்டி உன்கிட்ட எவ்வளவு பாசமா இருந்தாங்க. இப்போ உன்னை விட்டுட்டு அந்த பூமிகாவை தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஆமாமா, எப்ப பார்த்தாலும் அந்த பாட்டி அவகிட்ட தான் பாசமா இருக்காங்க. என்கிட்ட பாசமாவே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த ராசாத்தி தான். அவதான் என்னை பத்தி பாட்டி கிட்ட தப்பு தப்பா சொல்லி என் பேரை கெடுத்து வச்சிருக்கா. இப்போ அவ குழந்தைய வச்சு பாட்டி கிட்ட இருந்து உன்னையும் பிரிக்க பாக்குறா. இங்க பாரு ஸ்வேதா, நான் சொல்றத மட்டும் கேளு. நம்ம வீட்ல மரகதம் பாட்டி சொல்றதுதான் நடக்கும். அதனால நீ பாட்டி கிட்ட நெருங்கி பழகணும். அவங்க உன்னை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் நீ அவங்கள விட்டு போகவே கூடாது. புரிஞ்சுதா? சொல்லு ஸ்வேதா. சரிம்மா, இனிமே எனக்கு ராசாத்தி சித்தி அப்புறம் அந்த பூமிகா 2 பேருமே எனக்கு எனிமிதாமா. இனிமே நான் பாட்டியை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். குட் குட். ஏய், என்ன கண்மணி இது? ஏய், குழந்தைகிட்ட எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? இப்படியா சொல்லி கொடுப்பாங்க? ச்சே, உனக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையா? எனக்கு விவஸ்தை எல்லாம் இருக்குங்க. ஆனா அந்த ராசாத்திக்கு தான் அதெல்லாம் இல்ல. அவ என்னென்ன பண்றான்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்க தானே அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீங்க வெளிய போறீங்க வரீங்க, இங்க நடக்கிறது எல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துட்டா இருக்கீங்க. கண்மணி, எனக்கு ராசாத்திய பத்தியும் தெரியும், உன்னை பத்தியும் தெரியும், ஏன் எங்க அம்மாவை பத்தியும் தெரியும். இங்க பாரு, நீ எல்லாம் உன்னை எனக்கு சொல்லித்தர வேண்டாம். என்னங்க என்னங்க பேசுறீங்க? நம்ம புள்ள கிட்ட உங்க அம்மா எவ்வளவு பாசமா இருந்தாங்க. இப்ப அந்த பூமிகா வந்ததும் நம்ம புள்ள மேல இருந்த பாசம் எல்லாம் எங்கெங்க போச்சு? 24 மணி நேரமும் அந்த பூமிகாவை பத்தின நினைப்புதான். இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? ஏய், என்ன கண்மணி, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் வேணுமா? இங்க பாரு, 6 வருஷம் பூமிகா விட்டு அம்மா பிரிஞ்சிருந்தாங்க. அதனால பூமிகா மேல கொஞ்சம் அதிகமா பாசத்தை காட்டுறாங்க. அது உனக்கு பிடிக்கலையா? சரிங்க, நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன். ராசாத்தி குடும்பத்தோட ஊருக்கு போறேன்னு தானே சொன்னா, அதையே அத்தை போக விடாம தடுத்தாங்க. இங்க பாருங்க, அந்த ராசாத்தி அத்தைய என்னமோ பண்ணிருக்கா. அது மட்டும் நல்லா தெரியுது. இங்க பாரு கண்மணி, நீயாச்சு ராசாத்தியாச்சு, உங்க பிரச்சனை உங்களோட போகட்டும். அதை ஏன் குழந்தை வரைக்கும் கொண்டு வர? இங்க பாரு, குழந்தைங்களுக்கு இப்பவே இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பொறாம புத்தி தான் வளரும். என்னங்க சொல்றீங்க? பண்ணது அவங்க, நீங்க என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்க? 6 வருஷம் கழிச்சு வந்தா நம்ம புள்ள மேல இருக்கிற பாசம் எல்லாம் போயிருமா? இது இன்னைக்கு நேத்து நடக்கல, காலாகாலமா நடந்துட்டு தான் இருக்கு. முன்னாடி பெத்த புள்ள நீங்க, உங்க அம்மா உங்க மேல பாசம் காட்ட மாட்டேங்கிறாங்க. இனியன்னு உங்க தம்பி மேலதான் பாசத்தை காட்டிட்டு இருப்பாங்க. இப்போ பூமிகான்னு இனிய பொண்ணு மேல பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. நானும் உங்களோட முடிஞ்சிரும் தான் நினைச்சேன். ஆனா இப்போ நம்ம புள்ள வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இத பாருங்க, இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இங்க பாருங்க, நான் இதெல்லாம் சும்மா விட மாட்டேன். என் பொண்ணு என்ன மட்டமா போயிட்டாளா? இந்த வீட்டுக்கு இவ மூத்த பேத்தி, இவளுக்கு தான் எல்லாமே கிடைக்கணும். ஏய், உனக்கெல்லாம் எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. என்னமோ பண்ணி தொலை. இதெல்லாம் ஒரு பொம்பளை. ஸ்வேதா, நான் சொன்னது உனக்கு புரியுதுல்ல? புரியுதுமா. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
நீயும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. சின்ன புள்ளன்னு பார்த்தா ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஓங்கி ஒண்ணு விட்டணும். தூங்கிட்டாளா? என்னாச்சு? உன் முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? மாமா, நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. அந்த பிஞ்சு முகம் நான் அடிக்க கை ஓங்கினப்போ திகைச்சு போய் நின்னது இன்னும் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. நான் அப்படி பண்ணிருக்க கூடாது மாமா. இது பாரு, குழந்தைங்க தப்பு பண்றது இயல்பு. அதை நாம கண்டிக்கிறது நம்ம கடமை. நீ எதுக்கு அதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல மாமா, நான் ஒரு டீச்சரா ஸ்கூல்ல கூட இப்படி கோவப்பட்டது இல்ல. ஆனா ஸ்வேதா கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதை நினைச்சா எனக்கே என் மேல கோவம் வருது. கண்மணி நீ குழந்தைக்கே இவ்வளவு ஃபீல் பண்ற. ஒவ்வொரு குழந்தையும் அவங்க தாய் தகப்பன் வளர்ப்பை பொறுத்து தான் அவங்க கேரக்டர் அமையும். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இல்ல மாமா, நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு ஏத்துக்கல. என்ன நடக்குது? ஆனா ஸ்வேதாவை அடிக்க போகும்போது அவளோட முக பாவனை என் மனசுக்குள்ள என்னமோ பண்ணுது மாமா. நீ அதை பத்தி ரொம்ப யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. இல்ல மாமா, எனக்கு இங்க வந்ததுல இருந்தே அப்படி ஒரு உணர்வு ஸ்வேதா மேல வருது. அவ பாட்டு பாடினாலும் சரி, டான்ஸ் ஆடினாலும் சரி, என் பொண்ணு ஆடுற மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள தோணுது மாமா. அவளும் உன் பொண்ணு தானே? மாமா, உண்மைய சொல்லணும்னா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஸ்வேதா மேல என்னையும் மீறி ஒரு அதீத பாசம் வருது. பாசம் வருதா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்வேதா நீ பெத்த பொண்ணுதான். மாமா, நான் பெத்தாதான் புள்ளையா? எனக்கு ஸ்வேதா மேல வர ஃபீலிங்க உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இத நான் நம்ப மாட்டேன். ஸ்வேதா நீ பெத்த பொண்ணுதான். குழந்தை பிறந்ததும் குழந்தைய யாரோ மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, சீரியஸான விஷயத்தை இவ்வளவு விளையாட்டா சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி நம்ம கைக்கு காசு வர்றதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டா நம்ம டங்கு வறு கிழிஞ்சு தொங்கிரும். இந்த விஷயம் வெளியே தெரியாம ரகசியம் காக்கணும். அலாட்டா இருறா சபதி சந்தானம், இல்லண்டா ஏரியோ குளமோ உனக்கும் பாக்கியத்துக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். உசாரு. என்ன மாமா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கதாசிரியர் மாதிரி கற்பனை பண்ணி கதை கதையா சொல்றீங்க. நீ மத்த பிள்ளைங்கனாலே பாசத்தை கிலோ கணக்குல கொடுப்ப. நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னா சொல்லவா வேணும்? இப்படி இருந்தாலும் ஸ்வேதா இங்கதானே இருக்க போற. நீ உன் ஆசை தீர கொஞ்சிக்கோ. ஆனா நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டு நான் பார்த்ததே இல்லையே. சரி, என்னவோ ஒண்ணு. எனக்கு தூக்கம் வருது, நான் தூக்குறேன். குட் நைட். அவளை தலை நல்ல போட. மெதுவா. ஸ்வேதா வெளியில வந்தா அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்.
என்ன இன்னும் ஸ்வேதா வெளியிலேயே வரல? உள்ள போலான்னு பார்த்தா அங்க கண்மணி இருப்பா. ஸ்வேதா, ஸ்வேதா, சாரிடா செல்லம். செல்லம், என்னதான் இருந்தாலும் சித்தி உன் அடிக்க கையும் ஓங்கி இருக்க கூடாது. நீ தப்பை பண்ணியிருந்தாலும் நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. பக்குவமா எடுத்து சொல்லி உனக்கு புரிய வச்சிருக்கணும். ஆனா நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியலடா. நான் பண்ணது பெரிய தப்பு. நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுல இருந்து எனக்கு தூக்கமே வரல. உன் ஞாபகமாவே இருக்கு. உன் மனசு ரொம்ப வலிச்சிருக்கோம்ல. அந்த நேரத்துல நீ என்னெல்லாம் நினைச்சிருப்ப. நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. அன்பா அக்கறையா உனக்கு சொல்லி இருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன் ஸ்வேதா. சித்தி தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருடா. சித்தி அழாதீங்க சித்தி. இல்லடா செல்லம், சித்தி தப்பு பண்ணிட்டேன். அந்த நேரத்துல உன் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கோம். சித்தி அழாதீங்க சித்தி. நீங்க அழுதா எனக்கும் அழுக வரும். சாரிடா. என் செல்லம், இனிமே சித்தி உங்ககிட்ட கோவமா பேசவே மாட்டேன். அன்பாதான் பேசுவேன். சரியா? சாரிடா. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். விடு என் பொண்ண. நேத்து அடிக்க கை ஓங்கிட்டு இப்ப வந்து என் பொண்ண கொஞ்சிட்டு இருக்கியா? இல்ல கண்மணி, அது வந்து உன்னோட விளக்கம் எதுவும் எனக்கு தேவையில்லை. நீ எனக்கு பண்ண வரைக்கும் போதும். வாடி வா வா. ஐயோ,
என்னங்க 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 எந்திரிங்க. என்னங்க என்னங்க என்ன மரகதம், என்னாச்சு? கண்ணை திறக்க முடியலையா? நான் வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா ராசாத்தி ரூமுக்கு போய் என் செல்லம் பூமிகாவை இங்க கூட்டிட்டு வாங்க. இனி தினம் நான் கண்ணு முழிச்ச உடனே முதல்ல அவ முகத்தை தான் பார்க்கணும். மரகதம், என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ பண்ற கூத்தெல்லாம் பார்த்து இந்த பெரிய வீடு அக்னிகுண்டத்துல போட்ட நெருப்பு மாதிரி ஏற்கனவே தக தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பூமிகா பூமிகா பூமிகா, எப்ப பார்த்தாலும் பூமிகா நினைப்பு தானா? இந்த கதையை வெளியே இருக்கிறவன் கேட்டானா சிரிப்பா சிரிப்பான். என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மட்டும் நீங்க இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன மரகதா, நீ பூமிகா மேல வச்சிருக்கிற குருட்டுத்தனமான பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எல்லாரும் அப்படி புரிஞ்சுப்பாங்களா? குறிப்பா தான் பொண்ணை விட்டுட்டு பூமிகாவே கதின்னு அத்தை இருக்கிறாங்களேன்னு கண்மணிக்கு வருத்தம் வராதா? அது என்ன இத்தனை வருஷமா ஸ்வேதாவை பேத்தி பேத்தின்னு கொண்டாடிட்டு இப்ப பூமிகா வரவும் அவ மேல மட்டும் பாசத்தை காட்டுற? என்னங்க பேசுறீங்க நீங்க? பூமிகா மேல இப்பதான் நான் பாசம் காட்டுறேன்னு சொல்றீங்க. இத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி சொல்லலாமா? தினம் நான் வீடியோ கால் பண்ணி உங்க தூக்கத்தை கூட கெடுத்திருக்கேன். அப்ப கூட நீங்க இவ்ளோ கோவப்பட்டதே இல்லையே. இல்ல மரகதா, நான் சொல்றது உனக்கு புரியல. பூமிகா மேலேயே பாசத்தை காட்டிட்டு இருக்கிய, இத பாக்குற ஸ்வேதா மனசு வாடாதா? என்னதான் இருந்தாலும் ஸ்வேதா நம்ம சொந்த பேத்தி தானே. அவளை விட்டுட்டு பூமிகாவை கொஞ்சினா சங்கடம் தானே வரும். இத பாரு, இப்ப போய் என்னால பூமிகாவை கூட்டிட்டு வர முடியாது. என்னங்க நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. இன்னைக்கு பூமிகாவுக்காக நான் பூஜை பண்ண போறேன். அதுக்காக தான் அவ முகத்துல முழிக்கணும்னு உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போங்க. நீங்க தயவு செஞ்சு நான் சொல்றத செய்யுங்க. இந்த உலகமே வெள்ளத்துல மூழ்கினாலும் உன்னை மட்டும் திருத்தவே முடியாது. பூமிகா முகத்துலதான் முழிப்பியா நீ? இன்னைக்கு ஏன் முகத்துல முழிக்க வைக்கிறேன் பாரு. பாட்டி, நான் வந்துட்டேன். கண்ணை திறந்து பாருங்க. ஸ்வேதா, உன்னை யார் இங்க வர சொன்னா? நான் பூமிகாவை தானே வர சொன்னேன். நீ எதுக்கு இங்க வந்த? ஏன் பாட்டி, நான் இங்க வரக்கூடாதா? நானும் உங்க பேத்தி தானே. நீங்க ஏன் முகத்துல முழிக்க மாட்டீங்களா? ஐயோ, நான் உனக்கு என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன். நீ முதல்ல போ அந்த பக்கம். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு கேட்டுறணும். போன்னு சொல்றேன்ல. நல்லா இருக்கத்த, நீங்க பண்ற காரியம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப எதுக்கு என் பொண்ணு கிட்ட நீங்க இவ்ளோ கோபத்தை காட்டுறீங்க? அப்படி என்னதான் இவ தப்பு பண்ணிட்டா? கண்மணி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்வேதா மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. இன்னைக்கு பூமிகாவுக்காக பூஜை பண்ண போறேன். அதுக்காக தான் அவ முகத்தை பார்க்கணும்னு சொன்னேன். ரெண்டு பேத்திங்களையும் நான் வேற வேறையா நினைச்சதே இல்ல கண்மணி. என்ன புரிஞ்சுக்கோ கண்மணி. என்னது பூஜையா? ஏன் பொண்ணை விட்டுட்டு அவளுக்கு மட்டும் ஸ்பெஷல் பூஜையா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல அத்தை. உங்களுக்கு பிடிக்கலன்னா நேரடியாவே சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க.
ஸ்வேதா வா. பூமிகா இங்க வா. வாடி தங்கம் வா. செல்ல குட்டி, நீ போய் உன் அம்மா கிட்ட சொல்லி உன்னை சீக்கிரம் ரெடி பண்ண சொல்லு. பூஜை ஆரம்பிக்கணும்ல. சரி பாட்டி. போ. வர வர நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு என் பேத்தி பூமிகா மேல பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அவளை என் பேத்தியா சொந்தமாக்கிக்கிற வரைக்கும் இந்த பைத்தியம் தெளியாது.